ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆர்சிவிலி கேமிங். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மைன்கிராஃப்ட் சர்வைவல் சீரீஸ், அதுவும் மல்டிப்ளேயர் சீரீஸ், ஒரு வேர்ல்டு 2 லூஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சன்ரைஸ் அழகாக இருக்குல்ல, அதே மாதிரி மூணும் அழகாக இருக்குது. ஓகே, அவன் பார்த்துக்கான், அவன் தூங்கிட்டான். ஓகே ஃபைன். இப்போ நம்ம வந்து லாவா ஃபார்ம் கட்டணும் இல்லையா, அன்லிமிட்டெட் லாவா ஃபார்மு. வாங்க அதை நான் காட்டுறேன். இது என்னடா? ஓகே ஃபைன். இது வந்து இதில் ஒழுகும், இதில் ஒழுக வந்து ஃபுல்லாகும். அது ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம லாவா எடுத்துக்கலாம். இது வந்து சும்மா இப்போதைக்கு கொஞ்சம் லாவா வந்து வரதெல்லாம் ஊற்றி வைக்க, அதுக்கப்புறம் கீழே இதே மாதிரி ஃபுல் செட்டிங்ஸ் பண்ணி கீழே ஃபுல்லாக கால்ட்ரோன் வச்சு விட்ருவோம். அப்போ வந்து நிறைய கிடச்சிட்டே இருக்கும். இது நம்ம வந்து எதுக்கு அன்லிமிட்டட் லாவா ஃபார்ம் எதுக்கு செய்கிறோம்னா, நமக்கு உட்டு கிடைக்காத நேரத்தில் வந்து நம்ம பக்கெட் ஆஃப் லாவாவை யூஸ் பண்ணி எதாக இருந்தாலும் குக் பண்ண முடியும், ஃபர்னன்ஸில் போட முடியும். அதுக்காக யாரா நீ? அவன் தொப்பியை பாருங்க, மண்டையை பாருங்களேன். போ போ சரி, நான் எதில் வச்சு அச்சுன்னு இருக்கேன் பாருங்களேன். ஐயோ சரி, ஓகே ஃபைன், அதை விடுங்க. இப்போ நம்ம வந்து வீடு கட்ட ஒரு நல்ல இடம் பார்க்க போகிறோம் கைஸ். ஏன்னா வீடு தான் வந்து ஃபஸ்ட் எபிசோட்லேயே வரணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். இல்லை ஃபஸ்ட் எபிசோடு வீடு வந்தால் நல்லா இருக்காது, நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 3rd எபிசோடுக்கு மேலே போடலாம் அப்படின்னு சொன்னால் போல். சரிப்பா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா வீடு கட்ட இடம் இல்லை. நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்தோம். அதாவது நம்ம ஸ்பான் ஆன பாயிண்ட்டு வேறு, நம்ம இருக்க பாயிண்ட்டு வேறு. அது இல்லாத நாங்கள் என்ன பண்ணோம், சரி ஓகே மைனிங்லாம் நிறைய போகணுன்னு சொல்லிட்டு அங்கங்கே வந்து மைனிங் நிறைய போனோம். ஆக்சுவலி டைமண்ட்ஸ் நிறைய எடுக்கணும் அப்படின்ட்டு எங்களோட கோலாக இருந்துச்சு. எடுத்துக்கூட அதையும் ஓகே. ஏன்னா வந்து நாங்கள் மோஸ்ட்லி மைனிங் நிறைய போவோம் ஃப்ரீ டைம்ஸில். ஏன்னா அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதுவும் மோஸ்ட்லி நான் கிளம்பிடுவேன், அவன் கிளம்பிடுவான். அதனாலவே வந்து நாங்கள் எப்படின்னா மைனிங் டியோ மாதிரி சும்மா மைனிங் கிளம்பிடுவோம். சரி வீடு கட்டலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, வீடெலாம் வேணாம் மைனிங் போகலாம் அப்படின்னு சொன்னான். ஏய் டிட் யூ see that everybody அந்த மாதிரி சும்மா போனேன் நான். சும்மா போயிட்டு சரி கோல்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா டைமண்டு வந்துச்சு. சரி விடுங்க, ஓகே. இப்போ என்னன்னா டைமண்டு நம்மளுக்கு நிறைய தேவைப்படும். அதனால் வந்து வீடை ஃபஸ்ட்டு கட்டுறதை விட்டுட்டு நம்ம மைனிங் நிறையா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பில்டு நிறைய கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இவனும் அப்படி தான் சொன்னான். ஆக்சுவலி அந்த மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். சரி, அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, நம்ம ஏற்கனவே ரொம்ப தூரம் கடந்து பறந்து காடு தேடி எல்லாமே தேடி இவ்வளோ தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் பெரிய கேவுன்னு நினச்சேன், பார்த்தா ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு டைமண்டும் மைன் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா தான் இது வந்து ஒரு யூடியூப்பில் போட வேண்டிய சீரீஸு. இதில் நம்ம வந்து வெறும் மைனிங்லேயே எடுத்துகிட்டு போக முடியாது, பில்டும் நிறைய வரணும், ஃபார்ம்ஸ் நிறைய பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். சரி ஆமாம் ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஃபஸ்ட்டு நம்ம சர்வைவலுக்கு ஒரு வீடு, நார்மலாக இப்போதைக்கு இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும். 2 பேர் சர்வை பண்ணக்கூடிய அளவுக்கு வீடு இருந்தால் போதும், பேஸ்லாம் அப்புறம் கட்டிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் என்ன பண்ணான், வுட்டெல்லாம் எடுக்க போயிட்டான். நான் வந்து ஆனால் கேட்டு தான் இருந்தேன். நான் வந்து டுட்டோரியலில் தான் பார்த்தேன், வீடு நல்லா இருந்துச்சு. அந்த வீடு ஒரு மாதிரி டுட்டோரியலில் நல்லா இருக்குப்பா, நம்ம கட்டினா நல்லாயிருக்கும், நம்மளும் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரியாது டுட்டோரியலில் கட்டுறது நம்ம கட்டினா நல்லா இருக்காதுன்ட்டு. நிறைய வாட்டி கட்டியிருக்கேன், ஆனாலும் வந்து ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். சரி அந்த இதுவிலே மைண்ட் செட்லேயே நான் கிளம்பிட்டேன். இவனுங்க வேறு கடுப்பேற்றுறானுங்க. கிளம்பிட்டேன். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்துட்டேன், முடிஞ்சு. இவன் வேறு எல்லாத்தையும் எடுத்து போட்டுங்க. நான் பாருங்கள், நானே கஷ்டப்பட்டு காப்பர் எடுத்துன்னு வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணால் அவனுக்கு கொழுப்பு பற்றியா. ஓகே, நான் என்ன பண்ணிட்டேன், ஃபுல்லாகவே காபிள் ஸ்டோன் ரிசோர்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வரேன், நீ வுட் ரிசோர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். நான் இங்கே காபிள் ஸ்டோன் மைன் பண்ணேன், அவன் வந்து அங்கே வுட்டு மைன் பண்ணே இருந்தா போல். சரி ஒரு கட்டத்தில் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வந்துட்டேன். இது ஒரு கதை மாதிரி தான் போவோம். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சின்ன வீடு. ஆக்சுவலி நாங்கள் என்ன பண்ணலான்னு நினச்சோம், இங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வீடு கட்டுற அளவுக்கு இடம் இல்லை.
ஏன்னா நாங்கள் தேடுற ஒரு இடம் வந்து எப்படி இருக்கணும்னா ஃபார்ம் எல்லாமே கட்டுவோம் ஆக்சுவலி. அப்படி கட்டினோன்னா நமக்கு ஃப்ளாட்டான சர்ஃபேஸ் வேணும். சரி வாப்பா குதிரை எடுத்துன்னு நம்ம கிளம்புறோம், இப்போயே போய் சுற்றி பார்த்துட்டு எந்த இடம் நல்லாயிருக்கோ அந்த இடத்த நம்மளோட இடமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது குதிரை இல்லை, அதுவே எனக்கு தெரியாது, டாங்கின்ட்டு. என்னடா இது கீச் கீச் கத்திக்கினே இருக்குது அப்படின்னு பார்த்தா அது டாங்கி. ஓ ஷிட் அப்படின்னு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நான் சுற்றி சுற்றி பார்த்தேன். சரிப்பா இந்த இடம் செட் ஆகலை, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ தூரம் போகலாம், வா கூட வா, ஏன்னா எனக்கும் தெரியல எந்த இடத்துல கட்டுறதுன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை சேஸ் பண்ணி வாடா வாடா அப்படின்னு கூட்டின்னு போனேன். சரி நான் வரேன், ஆனால் என்கிட்ட குதிரை இல்லையே அப்படின்னு சொன்னான். சரிப்பா வா நம்ம பிடிச்சிக்கலாம் போகிற வழியிலன்ட்டு போகிற வழியில் பிடிச்சின்னே கிளம்பிட்டோம். போனால் இந்த இடம் நல்லா இருக்குன்னு நான் சொல்கிறேன், இல்லை இல்லை நல்லா இல்லை. அவன் சொல்கிறான் நைட் ஆயிடுச்சு சீக்கிரம் போய் தூங்கணும், எல்லோரும் குதிரை எல்லாத்தையும் சாவடிக்கிறானுங்க, வா சீக்கிரம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டின்னு வந்துட்டேன். சரி கூட்டின்னு வந்தது தான் கூட்டின்னு வந்தேன், ஆனால் இடத்த ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு சொன்னான். சரி தூங்கி எந்த திரும்பி போகலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன், திரும்பி கிளம்பிட்டேன். க்ரீப்பர் வேறு சாவடிச்சு நின்னா, போச்சு செத்துட்டான். செத்துட்டாங்க செத்துட்டான். ஆனந்தம் ஆனந்தம். ஓகே அதை விடுங்க, அவன் எங்கன்னா செத்துட்டு போட்டோம். இது கேட்டால் வந்து நான் தான் செத்துக்கிட்டே இருக்கேன்னா அவன் சாவவே இல்லையா, ஒரே ஒரு வாட்டி தான் மைண்ட் கிராஃப்டில் செத்துருக்கான். இதெல்லாம் நான் கிளிப்பில் காட்டணும், இந்த நேரத்தில் இந்த மாதிரி செத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படியே போகிற வழில பார்த்தா நாங்கள் இடம் தேடிகிட்டே இருந்தோம். இங்கே பார்த்தா ஒரு ரூயின் போட்டல் இருந்துச்சு. சரி ஓகே, அது ரொம்ப தூரம்லாம் இல்லை, அந்த மலையிலே இந்த சைடில் ஓரமாக இருந்துச்சு. சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து லூட் அச்சுன்னு வந்துட்டோம். இப்போ என்னன்னா இந்த சைடில் எங்கேயுமே இடம் நல்லா இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ஏன்னா ஃபுல்லாமே மவுண்டெயின்ஸாக இருக்குது. இந்த இடத்துல நம்ம பில்டு கட்டினாலும் இங்கே ஃபார்மும் கட்ட முடியாது, பக்கத்தில் வில்லேஜும் இருக்குது, அயன் ஃபார்ம்லாம் கட்ட முடியாது, எதுவுமே சூட் ஆகாது. மலையாக வர இருக்குது, ஃபுல்லாமே வந்து கேவ்ஸாக இருக்குது மலை அப்படின்றதுனால இந்த இடத்துல கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அழகாக இருக்குல்ல இந்த மாட்டுக்குட்டி, அழகாக இருக்குது. சரி அதை நோண்ட வேண்டாம், அதை அப்படியே இருந்துட்டு போட்டோம். இப்போ நான் சொல்கிறேன்னா அவன் அடிச்சு விட்ருவான் கைஸ். ஐயோ நான் இப்படி சொல்லிட்டேன்னு வைங்களேன், உடனே அடித்து சாவ வச்சுருவான். அது ஏன்னே எனக்கு தெரியாது, க்யூட்டாக இருக்குல்லடா அப்படின்னு சொல்கிறேன், வந்து அடிக்கிறான். ஓகே இந்த பெட் எடுத்துப்போம். தெரியாமல் எடுத்துட்டாங்க கைஸ், படுக்கிறதுக்கு பதிலாக. ஓ ஷிட், இவன் போகிறான் திரும்பி இடம் தேட தான் போகிறான். இவன் ஒரு பயணம் போயிட்டு வரட்டும், அதுக்குள்ளே நம்ம என்னென்ன கதை அப்படின்னு பார்த்துடலாம். ரொம்ப நாய்ஸாக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இந்த மாடுக்குட்டியே அப்படி கூட்டின்னு போயிடலாம், சாப்பாடு கொஞ்சம் கொடுப்போம். போதும் போ, அதுக்கு மேலே நீ வளர்ந்துருவேன், இப்போயே அழகாக இருக்க. இப்போ என்னென்னா நாங்கள் எங்ககிட்ட இருக்க லூட்டை எல்லாத்தையுமே வந்து இந்த போட்டில் மாற்ற போகிறோம். ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது, நான் தான் கத்தின்னு இருக்கேன்னா இந்த குக்கர் விசில் எனக்கு மேலே கத்தின்னு இருக்கு. எல்லாத்தையுமே வந்து இந்த செஸ்ட் போட்டில் வந்து ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழி பார்த்துட்டுருக்கோம். ஏன்னா வந்து இது எல்லாத்தையுமே எங்களால் கையிலையும் கொண்டு போக முடியாது, நாங்கள் எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. ஸோ போகிற இடம் தெரிஞ்சால் கூட ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுடலாம், போகிற இடமும் தெரில. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், 4 போட்டு வித்து செஸ்ட்டு எடுத்துக்கணும், இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் போல். சரிப்பா இந்த மாதிரி இழுத்துட்டு போனால் இது ஆகாத இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னேன். இது 4 எடுத்துகிட்டு போனால் உடஞ்சிட்டே இருந்துச்சு. சரி நம்ம 2 எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னோடனே ஓகே ஃபைன். நான் திரும்பி போனேன், திரும்பி எங்கன்னா இடம் இருக்கான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு என்னவோ இந்த இடத்துலேருந்து பார்த்தா அந்த இடம்லாம் கொஞ்சம் நல்லா இருக்குது, பட் இது மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டான். ஃபுல்லாமே வந்து மலைக்கு மேலே ஒரு மலை, இது வந்து நமக்கு வாக்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டான். சரிப்பா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் மைண்ட் செட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இங்கேருந்து நம்ம போய் தான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவனும் சரி இப்படி இழுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொன்னான். சரிடா இப்படி இழுத்துட்டு போனால் செட் ஆகாது போல், 2 இழுத்துட்டு வரலாம், 2 வேணால் என்கிட்ட கொடுறா, நான் வேணால் என் குதிரையில் எடுத்துன்னு வரேன். அது குதிரை இல்லடி கழுத அப்படின்னு சொல்லிட்டு சுற்றினே இருந்தோம் ரொம்ப நேரம். நாங்கள் வந்து எல்லா திங்ஸுமே என்ன பண்ணிட்டோன்னா போட் செஸ்ட்டில் வச்சிட்டோம். ஐ மீன் அந்த 2 செஸ்ட்டில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து இந்த செஸ்ட்டில் வச்சிட்டோம். இது என்னடா இது எனக்கு வந்த சோதனை. ஏய் என்ன நீ விடு, இந்த குதிரை என்னங்க இவ்வளோ அடம் பிடிக்குது. டேய் ஏய் என்னடா நீ மட்டும் ஏறி உக்காந்துங்கன்னா அதுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உக்காந்த மட்டும் அது சும்மா கடுப்பேற்றின்னு இருக்கு. ஓகே அது எங்கன்னா இருந்துட்டு போகுது, நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏறி உக்காந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தேன்.
ஓகே, இப்போ நம்ம வந்து நான் 2 செஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொன்னால் கேட்கவே மாட்றான். கேட்டால் நான் தொலைச்சிருவேண்ணா. சரிப்பா நீ என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றினே இந்த இதுக்கும் அதுக்கும் ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி இல்லை. சரி நானே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 லீடு எடுத்துன்னு போட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ என்ன கதைனா, நாங்கள் இங்கே பாதி தூரம் தான் இந்த ஹார்ஸில் போகிறோம். மீதி பாதி தூரம் எதில் போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் எங்கே போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது, எந்த பயாம் போகிறோன்னே எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் பயாம் அப்படின்னு சொன்னால் மஷ்ரூம் பயாம் ஓகே. அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலாக இருப்போம் இல்லையா, இந்த மாதிரி என்ன பயாம், இந்த மாதிரி ஒரு பச்சை பசேல்னு இருக்கணும். ஐ மீன் மரம்லாம் இருக்கும் இல்லையா, ரொம்ப மரமாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ப்ளெயினாக இருக்கணுங்க. அந்த மாதிரி ரீஜனில் தான் எனக்கு இருக்கணும். இல்லைனா ஓக் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இடத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதுவு. ஏன்னா அந்த இடம்லாம் தான் நல்லாயிருக்கும், வீடு கட்ட நல்லாயிருக்கும் அதனால். ஆனால் வந்து இவன் இருக்கானே, இவனுக்கு வந்து எதாக இருந்தாலும் ஓகே ஃபைன் அப்படின்னு விட்டுருவான். சரி நான் தூங்கி ஏஞ்சிட்டேன். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. சரி இந்த குதிரையை பிடிச்சின்னு நம்ம இப்படின்னா போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ஃபுல்லாமே தண்ணியாக இருக்குது. நம்ம எங்கே போகிறது, எல்லா இடமும் தண்ணியாக இருக்குது. சரி நீ குதிரை போ, நான் அப்படியே வரேன், கையிலே இழுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையிலே இழுத்துன்னு வரேன். இவங்க பாருங்க மாடை எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிறான். டேய் மாடு பயிலே காட்டுப்பூச்சி, அந்த மாட்டை விட்டுட்டு போடா டேய் அப்படின்னு சொல்லிட்டு நான் கத்திக்கினே இருக்கான், மதிக்கவே இல்லை. சரி நீ எப்படின்னா போ ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இழுத்துட்டு கிளம்பிட்டேன். ஓகே கஷ்டம்தான். இப்போ என்னென்னா ஒன்றுத்த மட்டும் அன்லீஷ் பண்ணிட்டு இன்னொன்றுத்த வந்து லீஷோட அப்படியே தான் இருக்கும், அதை மட்டும் இழுத்துட்டு போயிடுவேன். இன்னொருத்தர நானே உட்காந்து பெடல் பண்ணிட்டு போயிடுவேன், போட் போட்டு போயிடுவேன். அவ்வளோதான். இவன் வேறு எங்கே இருக்குன்னே சொல்லவே இல்லை. பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறான். தெரில. எனக்கு என்னென்னா கொஞ்சம் வில்லேஜ் பக்கத்தில் இருந்தால் நமக்கு ஃபைனாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியா. ஏன்னா நம்ம அடிக்கடி ட்ராவல் பண்ணிவிட்டு வில்லேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் இல்லையா, நமக்கு நிறைய பில்டு கட்ட அதுக்கு தேவைப்படுவாங்க. அப்படின்றதுனால வில்லேஜ் பக்கத்தில் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. சரி நான் சொன்ன உடனே சரிப்பா வா எப்படின்னா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எந்த சைடில் போவோம் அப்படின்னு நாங்களே தான் போனோம் கைஸ். இங்கே ஆக்சுவலி என்ன உண்மைனா நாங்கள் இதுவெலாம் யூஸ் பண்ணல, இந்த சீடெல்லாம் போட்டு எதுவும் ட்ரைலாம் பண்ணல. அதெல்லாம் எனக்கு எப்படி பண்ணணுன்னே தெரியாது. மெயினாக அவன் பண்ணுவான், அப்போ கூட நாங்கள் இது பண்ணல. நாங்களாக இப்படி போகலாமா அப்படி போகலாமா டிஸ்கஸ் பண்ணிட்டு போனோம். சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு. ஏன்னா வந்து இங்கே ஃபுல்லாமே மலையாக தான் இருக்குது. எங்களை பொறுத்த வரைக்கும் இங்கே வில்லேஜ் இருந்தாலும் நாங்கள் இருக்க மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு மலையாக இருக்க வேண்டாம். வில்லேஜ் வந்து இங்கே என்ன வில்லேஜு, நம்ம இருந்த வில்லேஜா அது, அப்படி இல்லை போலையே. ஏங்க எத்தனை வில்லேஜ் இருக்குது பாருங்களேன், இங்கேயும் ஒரு வில்லேஜு. யாரா நீங்கள், இவன் வர வா லூட் அடிக்கலாம் அப்படிங்க. ஏன்டா ஏற்கனவே இன்வென்ட்ரி ஃபுல்லாக இருக்குது, லூட்லாம் அடிக்க முடியாதுன்னு சொன்னால் மதிக்க மாட்டுறாங்க ஐஸ். ஐயோ சரி வா இரு லூட்டு தான் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டேன் நானும். இங்கே நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணணும் கரெக்டாக அதுதான் நாங்கள் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மலையில் வில்லேஜ் இருந்தாலும் அங்கே இருக்க வேணாம் அப்படின்றதா. டைமண்டு சூப்பரு, எல்லாத்தையும் இதில் போட்டுப்போம். எடுத்துக்கோ. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டோம் ஸ்டோரேஜு. நல்ல வேலை டைமண்ட் இருந்தது. ஓகே எங்களுக்கு, ஆனால் நாங்கள் ஏற்கனவே டைமண்ட் எடுத்துட்டோம், அதனால் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா வில்லேஜ் மலையில் இருந்தாலும் எங்களுக்கு இந்த மலையை விட்டு போனோம். ஏன்னா ஃபுல்லாகவே மலையாக இருக்குது, எந்த சைடு திரும்பினாலும் மலையாக இருக்கிறதுனால சுத்தமாக நல்லாவே இல்லை. இந்த இடத்துலலாம் பில்டு சுத்தமாக கட்ட முடியாது. அதுவும் நாங்கள் வச்சுருக்க பிளானுக்கெலாம் சுத்தமாக இங்கே எதுவுமே பண்ண முடியாது. நாங்களும் சரி ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடமும் வில்லேஜ் தான் ஆனால் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு தான் எல்லாருக்கும் இருக்கிறது தான். என்னதான் இருந்தாலும் மோஸ்ட்லி எல்லாருமே ப்ளெயினான இடம் தானே பார்ப்பாங்க. ரொம்ப மலையாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ப்ளெயினாகவும் இருக்கக்கூடாது. அட்லீஸ்ட் ப்ளெயினாக இருந்தால் ஓகே. மலையே எப்படி சொல்கிறது, ஒரு 3 லேயர் மலையாக இருந்தால் ஓகே ஃபைன், அதை கூட நம்ம வந்து எப்படியா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனால் இது அநியாயத்துக்கு மலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மலையிலே ஏறி தான் வீடு கட்டுற மாதிரி இருக்குது. அப்போ கூட நாங்கள் இங்கே சர்ச் பண்ணி பார்த்தோம், இங்கே எதனா வந்து ஃப்ளாட்டான நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடில் போய் பார்க்கலாம் அந்த சைடில் போய் பார்க்கலான்ட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜும் நல்லா இருக்குது, நல்ல வில்லேஜாக இருக்குது, தேவையான அளவுக்கு எல்லாமே இருக்குது. அதனால் இதுவும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இங்கேருந்து போனால் போதும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபுல்லாகவே மவுண்டெயின்ஸாக இருக்கிறப்ப பில்டு சுத்தமாக நல்லா இருக்காது. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினாலும் அது வேஸ்ட்டாக தான் போகும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஓகே வேறு எதை நோண்டிகிட்டு இருக்கான், சரி நீ என்னென்னா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேறு எதனா லூட் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்தேன். ஏன்னா நாங்கள் வந்து முடிவு பண்ணிட்டோம், அவ்வளோதான் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு.
எப்போ அப்படி எடுத்துக்கினா போன் மீல் செஞ்சு எடுத்துக்கினா கைஸ். ஓகே, நாங்கள் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த வில்லேஜை விட்டு லீவ் பண்ண போகிறோம். அப்போ கூட நான் என்ன யோசித்தேன், நான் சொல்லிட்டு தான் இருந்தேன் இந்த இடம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்குடா, இங்கே கட்டிக்கலாமா அங்கே கட்டிக்கலாமான்ட்டு. அப்போ கூட அவன் வந்து முடிவாக இருந்தான், இல்லை வேணான்னா வேணாம், என்ன சும்மா சொல்லிக்கிட்டே இருக்க, ஒன்று சொல்கிறேன்னா மதிக்க மாட்டியா அப்படி இப்படின்னு கேட்டுனே இருந்தான். போடா நீ சொன்னால் நான் மதிக்கணுமா அப்படின்ற ரேஞ்சில் நான் என்ன பண்ணேன், சரி அப்போ கூட நான் இவனையே கூட்டின்னு போய் காட்டினேன் கைஸ். அதெல்லாம் கட் பண்ணிட்டான். அவன் தானே எடிட்டர், என்ன பண்ணுறது, அவனுக்கு வந்து வெக்கமான சூடு நிறைய இருக்கான், அதனால் அவன் கட் பண்ணிட்டான். சரி நீ எதனா வச்சுக்கோ, ஏன்னா நான் சொல்கிற பேச்சு கேட்கக்கூடாது இல்லையா. அதனால் என்னன்னா நல்ல இடம்லாம் கிடச்சிது இந்த வில்லேஜ் பக்கத்துலேயே. ஆனால் அதுவும் வந்து ஒரு ஹைட்டான இடத்துல தான் கிடச்சிச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே வேணான்னா வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆஃப்டர் சம்டைம்ஸ், அதாவது அந்த சவுண்டு பபுள் சவுண்டு இருக்கு இல்லையா, அதை தான் அப்படி காமிச்சிருக்கான் அவன் எடிட்டிங் பண்ணுறேன்ட்டு. எனக்கே புரியல, நடுவில் என்னடா இது நடுவில் திடீர்னு வந்துடுச்சே இப்படி என்ன பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு தெரில. டக்குன்னு பார்த்தா அந்த பையனும் இல்லை வீட்டில், இப்போதைக்கு எங்கேயோ போயிருக்கான் ஊர் போயிருக்க. அதனால பார்த்தா திடீர்னு இப்படி இருக்குது. அப்புறம் தான் புரியுது அந்த சவுண்டு இருக்கு இல்லையா, அதை வந்து இப்போ பபுள்ஸ் மாதிரி இருக்கான், அது டப்பால் டப்பால்னு ஒரு மாதிரி. நீ எப்படின்னா இருந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த வில்லேஜும் நான் ரிஜெக்ட், ஏன் அகேஷ் எனக்கு பிடிக்காதெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டுருவேன் நான். ஓகே கொஞ்ச நேரம் இரு சாப்பிட்டுக்கலாம், பெட் எடுத்தாச்சு. ஓகே ஃபைன், இதெல்லாம் வேணுமா, சரி வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அகேஷா நாட் ஓகே. நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான், ஒரு சில பிளேயர்லாம் வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு ரீசன் அகேஷியாவும் எனக்கு பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு எனக்கு தெரில, சத்தியமாக தெரில, ஆனால் எனக்கு பிடிக்கல. பார்க்கவும் நல்லா அது மாதிரி ஒரு ஃபீல், ஒரு மாதிரி மஞ்சள் ஃபீல், அந்த மஞ்சள் ஃபீலாக இருக்கிறது எனக்கு பிடிக்காது. எனக்கு எல்லோ கலரு பிடிக்காது சுத்தமாக. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி ஒரே எல்லோயிஷாக இருக்கா, அதனால் எனக்கு பிடிக்கல. ஓகே நம்ம இங்கேருந்து லீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையான லூட் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ரொம்ப தான் போர் அடிக்குது கைஸ், ஏன்னா எனக்கே தெரியுது இதை ஒரு எபிசோடாக போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம், யாரும் நாங்கள் வந்து க்ரியேட்டிவ்லலாம் போயிட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது இல்லையா. ஆனால் நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு விளையாடி தான் போடுறோம். ஆக்சுவலி இதோட ஆக்சுவல் டைம் என்னென்னா 5 வீடியோவை நாங்கள் வந்து சுருக்கி ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம், அதுவும் 24 மினிட்ஸ். நாங்கள் அங்கே எவ்வளோ விளையாடிருக்கோன்னா ஒவ்வொரு வீடியோவும் 1/2 ஹவர் 50 மினிட்ஸு 1 ஹவர் அந்தளவுக்கு லாங்காக இருக்க வீடியோவாக நாங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம் உங்களுக்கு. ஆனாலும் யாரும் எங்களை பார்த்து நாங்கள் உழைக்கல அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நாங்கள் எல்லாமே க்ரியேட்டிவில் எடுத்தேன் அப்படிலாம் சொல்லிடக்கூடாது அப்படின்ட்டு தான் எனக்கு தோணலை. அதனால தான் நான் வந்து மோஸ்ட்லி கட் பண்ணவே கூடாது அப்படின்னே நினச்சிருப்பேன். பட் இதெல்லாம் உங்களுக்கு போட்டாலுமே போர் அடிக்கும். இந்த ஒரு எபிசோடே வேஸ்ட்டு தான் எனக்கு தெரிஞ்சு. நான் அப்பயே சொன்னேன் இந்த எபிசோடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கொஞ்சம் எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. இல்லை வேணான்ட்டு இருந்தால் என்ன சொல்கிறது, நம்ம இப்போ வேணான்றுவோம், அது அப்புறம் எதனா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அது மட்டும் இல்லாத நம்ம உழைக்கிறோம் அவ்வளோவும் நம்ம பண்ணிருந்தால் நம்ம க்ரியேட்டிவோ எதுலேயோ போட்டு போகல. நீங்கள் இப்போ கூட போய் பார்த்தீங்கன்னா எனக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் வரும். க்ரியேட்டிவில் போனோன்னா சீட் ஆன் ஆகிடும். சீட் ஆன் ஆகிடுச்சுன்னா ஏன்னா இது பெட்டராக கொஷனு, சீட் ஆன் ஆகிடுச்சுன்னா வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் அஃப்கோர்ஸ் வராது. பெட்ராக்கில் அப்படி தான், ஜாவா எனக்கு எப்படின்னு தெரில. பட் நான் நிறைய பிளேயர் பார்த்துருக்கேன் யூடியூப்பில் விளாட்றவங்களே, நிறைய கேர்ள் கேமர்ஸே வச்சு பார்த்துருக்கேன். அவங்களாம் எப்படின்னா விளாடுவாங்க, பட் அவங்க விளாடுறது எனக்கும் பிடிக்காது. ஆனால் நிறைய வியூஸ் நிறைய வரும். நல்லா விளாடுவாங்க, அவங்களுக்கு வியூஸ் சுத்தமாக வராது, ஏன்னா அவங்க பாய் கேமர் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால. இது ஆக்சுவலி ட்ரூ தான், நீங்கள் அதை ஏற்றுக்கலனாலும் சரியாக தான் உண்மை. அவங்க வந்து ஒழுங்காக விளையாடி இருக்கவும் மாட்டாங்க. க்ரியேட்டிவ் நிறைய யூஸ் பண்ணி நானே பார்த்துருக்கேன். எப்படின்னா என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து விளையாடிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு வீடியோவில் அந்த இடத்த காட்டுவாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இடம் எப்படி தெரியுமா இருக்கும் கைஸ், கரெக்டாக தான் இருக்கும், இடம்லாம் பக்காவாக இருக்கும். பட் அவங்களோட இன்வென்ட்ரியில் வந்து சம்திங் யாரோட இதுன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, அவங்கள மென்ஷன் பண்ணவும் விரும்பலை. ஏன்னா நோ தேங்க்ஸ், நாங்கள் யார்கிட்டேயும் போகிறதா இல்லை பிரச்சனைக்கு. அப்படி இருக்கும்போது நாங்கள் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணல் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க. சரி அது எப்படியோ இருந்துட்டு போட்டோம், அது சீட்டுன்னு சொல்ல முடியாது தான். பட் சர்வைவல் அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லாகவே சர்வைவலில் தானே இருக்கணும்.
ஃபஸ்ட் டைம் விளாட்றதா இருந்தாலுமே சரி ஃபுல்லாமே சர்வைவலில் இருந்தால் தான் அது நல்லா இருக்கும். அதனால் எனக்கும் அதான் தோணுச்சு. எனக்கும் அப்படி தான் எல்லாமே மோஸ்ட்லி எல்லாருக்குமே அப்படி தான். நானாக அப்படி பார்த்தேன் அவுட் ஆஃப் கண்டென்ட்டில் போயிட்டுருக்கு. வேணாம் நான் யார்கிட்டையும் வம்பிழுக்கவும் சண்டை போடவும் போகல. என் வீடியோவில் என்ன ஃபேமஸ் ஆக போகுது, அவங்க பார்க்க போகிறதும் இல்லை தான். என்னால் முடிஞ்சால் நான் என்ன வேணால் சொல்ல முடியும். ஆனால் நான் உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன், தேவையில்லாத பேச மாட்டேன். ஆனால் நான் தேவையில்லாத தான் இப்போ பேசின்னு இருக்கேன் ஆக்சுவலி. சரி அவுட் ஆஃப் கண்டென்ட். இங்கே ஒரு டெசர்ட் டெம்பிள் இருந்துச்சு கைஸ். நாங்கள் ஆக்சுவலி சும்மா போனோம். போயிட்டுருக்கப்போ சரி டெசர்ட் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சரி சும்மா கேக்டஸ் எடுக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்டஸை பார்க்க போனோம். கேக்டஸ் தேவைப்படும், இந்த ஃபார்ம் செய்வோம் கேக்டஸ் ஃபார்மு, அதுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்னென்னா எல்லாத்தையுமே என் இன்வென்ட்ரியில் போட்டு அடைக்க ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஃபுல்லாக இருக்குது இன்வென்ட்ரி. இன்னும் போட்டு அடைச்சின்னே இருந்தா இதில் வேறு மேலே வான்ட்டு கடுப்பேற்றின்னு இருக்கான். வரேன் இருடா எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு வரேன். எனக்கு எல்லாமே தேவைப்படும் மோஸ்ட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் லூட்டுன்னும் போது ஃபுல் கிளியராக இருக்கணும், அப்படி எடுத்தால் தான் லூட்டு. அதனால் நான் என்னென்ன கிளியர் பண்ணலாம், என்னென்ன கிளியர் பண்ணிட்டு என்னென்ன எடுக்கலாம் அப்படின்றத நான் பார்த்துட்டே இருப்பேன். அந்த மாதிரி நான் அந்த பூவை கூட கீழே விட்டு போக மாட்டேன். அது ஏன்னு எனக்கு தெரில. அது அந்த மாதிரி அப்படி பார்த்த உடனே டெசர்ட் டெம்பிளில் டக்குன்னு பார்த்துட்டோம். டெசர்ட் டெம்பிள் பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணுவோம், போய் லூட் அடிப்போம். அதனாலே தான் இந்த எபிசோடை நாங்கள் போடுறோமே, ஆக்சுவலி போஸ்ட் பண்ணுறோமே. இல்லைனா நாங்கள் போடவே மாட்டோம். இந்த எபிசோடு டீசெண்டாக நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து இவ்வளோ தூரம் வந்தோன்னு ஒரு 10 நிமிஷத்தில் சர ஸ்பீடப் பண்ணி ஓட்டியிருக்கலாம். நான் என்ன சொல்லிட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை டெசர்ட் டெம்பிள் போயிருக்கோம் இல்லையா, அதனால் டெசர்ட் டெம்பிளில் இருக்கிறதுனால நம்ம போடுவோம் அந்த வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே போடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா டெசர்ட் டெம்பிளும் நம்ம அஷ்டம். இந்த வீடியோவில் நம்ம டெசர்ட் டெம்பிள் போயிட்டோம், 2 வில்லேஜுக்கு போயிட்டோம், எல்லா இடத்துக்கும் தேவையான இடத்துக்குலாம் போயிட்டோம். இந்த மாதிரி இதுக்குன்னு தனியாக கண்டென்ட் போடுவாங்க அப்படின்ட்டு இல்லாமல் ஒரே கண்டென்ட்லேயே 2த்தையும் முடிச்சிட்டோம். அதாவது எங்கள் வீடு தேடுறதையும் முடிச்சிட்டோம், டெசர்ட் டெம்பிளையும் லூட் அடிச்சு முடிச்சிட்டோம். ஓகே இந்த மாதிரி தான் இடம் வேணும், மோஸ்ட்லி இந்த மாதிரி இருந்தால் ஓகே அப்படின்னு சொன்னேன். இந்த இடமே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இல்லை வேண்டாம், இல்லை இது ஒரு மாதிரி நல்லா இல்லை அப்படின்னு நான் சொல்லிக்கினே இருந்தேன். ஓகே அப்போ கூட இந்த இடம் ஓகே நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். திடீர்னு சொல்லிட்டான் வில்லேஜ் பக்கத்தில் இருந்தால் நல்லாயிருக்கும், இது ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். சரி அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு வில்லேஜு, ஃபைன் வில்லேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் கஷ்டப்பட்டு இதை இழுத்துகிட்டே போனேன் கைஸ். ஓகே இது பார்க்க நல்லா தான் இருக்குது. எங்கடா போகிற, எப்படி மாடெல்லாம் இழுத்துட்டு போகிறான் பாருங்களேன், பைத்துக்காரா. ஓகே இந்த வில்லேஜ் நல்லா இருக்குது. எனக்கு என்னவோ இந்த வில்லேஜ் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. பட் இதுவும் லைட்டாக மவுண்டைன் கிட்ட தான் இருக்குது. ஓகே இங்கே எதனா வீடு கட்டுறதுக்கு நல்ல இடம் இருக்குமா ட்ரை பண்ணுவோம். ஓகே ஃபைன். ஓகே பர்டிகுலராக நான் யாரையும் சொல்லலை, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நான் என்னையன்னு கூட சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் தான் அந்த கேமரே, விட்டுருங்க. ஓகே கொஞ்சம் அங்கேயே நாங்கள் தான் பண்ணிட்டோம், போட்டை வச்சுட்டு இந்த இடத்துல எங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு பார்க்கலான்னு வந்தோம். பெரிய ஹோலாக இருக்குது. இவன் என்ன சொல்கிறான், இங்கே வீடு கட்டலாம் அப்படின்னு சொன்னால், எனக்கு என்னென்னா நீங்கள் வீடு கட்டலாம்னு சொல்கிறியே, பக்கத்துலேயே இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது, நம்ம எப்படி வீடு கட்ட முடியும், ஐ மீன் அந்த வெல் மாதிரி இருக்குல்ல அதை தான் சொல்கிறேன், எப்படி நம்ம வீடு கட்ட முடியும் அப்படின்னு சொன்னால், பரவாயில்ல நம்ம அதை க்ளோஸ் பண்ணிக்கலாம், நாங்கள் இந்த மாதிரி இப்போ டச்சப் வேலைலாம் நிறைய பார்ப்போம், க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். ஆக்சுவலி நிஜத்தில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணல. ஐ மீன் இதெல்லாம் எத்தனையோ மாதத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ, பட் நான் இன்னுமே எடிட் பண்ணி போடல. இதை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணாத ஹாரர் கேமையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா, அதனால் நாங்கள் அதையும் சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதை மட்டும் போட முடியாது, போர் அடிக்கும் அப்படின்ற காரணத்தினால. அது மட்டும் இல்லாத நாங்கள் ஃப்ரீயாக ஆகணும், நாங்கள் ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒழுங்காக உட்காந்து விளையாடணும். 1 hour 2 மணி நேரம் ஃபுல்லாக ஆகும், அப்படி ஆகி விளையாடணும். ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இங்கே வீடே செட் பண்ணிக்கலாம், இங்கேயே செட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்துருச்சு. சரி இங்கே வச்சுக்கலாம், நம்ம பார்த்துக்கலாம். நான் தான் போய் கிட்ட நின்று காட்டிகிட்டு இருந்தேன், இந்த இடம் நல்லா இல்லை, அந்த இடம் நல்லா. ஓகே அவனே தூங்கி எழுந்துட்டான். இந்த இடம் நல்லா இல்லை, அந்த இடம் நல்லா இல்லை, இப்படி வேண்டாம் அப்படி வேணாம் நான் சொல்லிக்கினே இருந்தேன். அவன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே ஃபைன் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
நாங்களும் சரி ஏதோ ஒரு நம்பிக்கையில் இங்கே வீடு கட்டுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் கைஸ். ஆமாம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இங்கே தான் வீடு கட்ட போகிறோம், இங்கே தான் எல்லாமே பண்ண போகிறோம். அதே மாதிரி ரிசோர்ஸஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணணும் இல்லையா? போன வீடியோவில் கலெக்ட் பண்ணோம் கொஞ்சம் தான், ஆனால் அதே ஹவுஸ் தான், அதே டியூட்டோரியல் தான். பட் இப்போ கூட எந்த இடத்துல குறிப்பிட்ட இடத்துல இங்கேயே வந்து எங்கே கட்டுறதுன்னு தெரில. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம அங்கேருந்து என்னென்ன பொருளெல்லாம் கையில் வச்சுருக்கோமோ ஃபுல்லாக இருக்குது இன்வென்ட்ரி, எல்லாத்தையும் எடுத்து இங்கே வச்சுருவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எல்லாத்தையும் ஏற கட்டி வச்சிட்டேன். பண்டில் பார்த்தீங்கன்னா 3 பண்டில் வச்சுருக்கேன், ஃபுல்லாக இருக்குது 3மே. இப்போதைக்கு தேவையான லூட்டு தேவை. என்ன சொல்கிறது, லூட்டுனா இப்போதைக்கு என்ன வீடு கட்ட வந்து உட்டு அது இதுன்னு தேவை. ஸோ அதெல்லாமே தேவைப்பா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போதைக்கு நம்ம இருக்கிறதுக்காவது வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வேணும், அதுக்கு நல்லா கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னால், சரி கிளியர் பண்ணலாம். கிளியர் பண்ணுறது ஈஸிலாம் கிடையாது. சரி கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு கிளிப்பு மட்டும், ஐ மீன் இதை கிளியர் பண்ணுற கிளிப்பு மட்டும் நாங்கள் வந்து ஒரு 1 ஹவர்கிட்ட கிளியர் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். சின்ன ஏரியா மாதிரி தானே இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து ஃபுல்லாமே இந்த சர்ஃபேஸ்லேயே மாற்றணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்கோம். அதனால் வந்து இந்த ஏரியாவை கிளியர் பண்ணுறதுக்கே, குறிப்பிட்ட இந்த ஏரியாவை மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு 1 ஹவர்கிட்டே ஆச்சு. நாங்கள் இதை மட்டும் கிளியர் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த சைடு ஃபுல்லாமே கிளியர் பண்ணியிருப்போம். இது ஃபுல்லாமே கிளியர் பண்ணியிருப்போம். அதனால் வந்துட்டு ஏன்னா அங்கே தான் வீடு கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு ஃபோக்கஸில் இருக்கும். அங்கே வந்து இந்த சைடில் ஃபேஸ் பண்ண, இப்போ நின்றுட்டுருக்கேன் இல்லையா, இந்த சைடில் ஃபேஸ் பண்ண மாதிரி கட்டலான்ட்டு இருக்கோம். என்னடா பண்ணிட்டுருக்க? ஃபன்னாக இருக்குது கைஸ், தூரத்துலேருந்து பார்த்தா. அங்கே வர குதிரை குட்டி அழகாக இருக்குது. என்ன பண்ணுற ப்ரோ? என்ன பண்ணுறீங்க? ஏங்க அப்படியாங்க ஓப்பன் பண்ணுவாங்க ப்ரோ? என்ன ப்ரோ நீ காட்டுப்பூச்சி, அப்படியே ஓப்பன் பண்ணுவாங்க? இவ்வளோ பெரிய ப்ரோ பிளேயர் அப்படின்னு விட்டுக்கிறிய சீனு, உனக்கு இன்னும் அதை ஓப்பன் பண்ண கூட தெரியாதா ப்ரோ? சரி எப்படியே இருந்துட்டு போ. ஓகே, நான் என்னத்துக்கு இப்போ நின்றுட்டுருக்கேன்? சரி நிற்போம் கொஞ்ச நேரம். சரி ப்ரோ, எனக்கு இப்போ இது வேணும், ஷவல் கொஞ்சம் இதுதான். எங்களுக்கு வந்து என்னென்னா, இப்போ வந்து இந்த போட்டு செஸ்டெல்லாம் எதுவுமே எடுக்க போகிறதில்ல. நேராக வீடு கட்டோடனே அதுக்குள்ளே ஷிஃப்ட் பண்ணிடலான்ட்டு இருக்கோம். ஏன்னா அது பெரிய வேலையாக இருக்கும். அப்படியே போட்டை லீஷை போட்டு இழுத்துட்டு போய் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா. இந்த வீடியோவில் நம்ம வீடு எங்கே கட்ட போகிறோம், எக்ஸ்ப்ளோர் நிறைய பண்ணியிருப்போம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க. டாடா, see you, take care guys, bye.